அங்க இருந்தது இங்க கொஞ்சம் மேடு கஷ்டமா தான் இருக்கும். தள்ளுங்க மிஸ்டர், நான் அந்த இறக்கத்தை கேட்கல, ஈவு இறக்கம் இருக்கான்னு கேக்குறேன். என்னடா 2 வயசு பொண்ணுங்க? 2 வயசா? வயசு எக்கச்சக்கமா இருக்கும் போல இருக்கு. ஐயோ மிஸ்டர், 2 பொண்ணுங்க இப்படி காரை தள்ள முடியாம தள்ளிக்கிட்டு இருக்காங்க. நாமும் கொஞ்சம் கூடமாட உதவி செய்யும் நினைக்காம சீட்டி எடுத்துக்கிட்டு நிக்கிறீங்களா மிஸ்டர்? உதவி செய்யலாம், நம்ம ஊர் பசங்க இருக்காங்க பாரு, தள்ள வந்தா டேடா சம்தியா என்ன உங்களா யோகிய மாதிரி. மிஸ்டர் அதெல்லாம் போகட்டும், நான் சொல்றத கேளுங்க. லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு, 6 மாசத்துல கல்யாணம் ஆகுமே. ஐயோ மிஸ்டர், நான் உங்ககிட்ட ஜோசியம் கேட்க வரல. தயவு செய்து காரை தள்ளுங்க ப்ளீஸ். அப்பயே சொல்லிருக்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ். பரவாயில்லையே, எட்டி உதச்ச உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன மெக்கானிக்கல் காலு, கொஞ்சம் பிடிங்க. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர், உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இந்தாங்க எங்க அன்பளிப்பா இதை வச்சுக்கோங்க. நோ தேங்க்ஸ். உங்க பேரு? டிபி. இல்ல இல்ல, அது என்னோட இனிஷியல். பேர் வந்து ராமு. ராமு? ஆமா. உங்க பேரு? காமினி. காமினி. உலகே மாயம் வாழ்வே மாயம், நடனம் காணும் சுகமே மாயா, சுகமே மாயா. உலகே மாயம். பைத்தியக்கார பாய் போன வாடா, நீ இருடா, நீ அட நொண்டி பாய் போன வா, வாழும் பாய் உள்ள. போலாமா? போலாமாவா? என்ன ஐயா கூப்பிடுற? நான் கொஞ்சம் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நல்ல டாக்டரா வச்சு உடம்பு பார்த்து. நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், இந்த வண்டியில டாக்ஸி வச்சு கூட்டிட்டு போறேன். யாரு இது? நம்ம ஆளு தான். யோ, நான் யாரா இருந்தா உனக்கு என்ன ஐயா? மூஞ்ச பாரு மூஞ்ச. யார் வேணாலும் இது, எப்படி வேணாலும் இருக்குமா? நெக்ஸ்ட். வரியா தம்பி போலாம். பெரியவரே, பெரியவரே, எனக்கு ஏன் உதறுது? அடா என்ன உதறலையா அளவு? பெரியவரே, இது காதலர் ரிக்ஷா, காசி ராமேஸ்வரத்துக்கு பஸ் வரும், அதுல போங்க. அது எங்களுக்கு தெரியும். அப்படியா? வா போலாம். நல்லா இருக்கு ஆளுங்க. எடு வண்டிய. எங்க போகணும்? ரவுண்டானா போகணும். ரவுண்டானா போகணுமா? போர்டு பத்தியா? போர்டு இல்லாட்டா வரமாட்டியோ? எடு வண்டிய. ஓ தன்னவனடா வருவாக்கு நஞ்சம்பா. அப்படியா? டனா போடா ரவுடியானே, போடா போடா பேட்டா ரவுடியானே. மூஞ்சா பாடுறா, மூஞ்சா கூட்ட நான் கைய காலம் வாங்கிடுவேன். நெக்ஸ்ட். வீரனா வீரன் கொடுத்தா ஓடுறாங்க ரவுடியான். என்ன காதலா? என்ன பிரதர், எங்க போகணும்? பீச்சுக்கு. பீச்சுக்கா? 4 rupees. 4 rupees? என்ன 4 rupees? என்ன சாதாரண ரிக்ஷாவா? இங்க பாருயா, ரேடியோ, பிளாஸ்க்ல காஃபி, பேப்பரு, பைனாகுலரு. எப்படி பத்தியா? எப்படி ஏர் கண்டிஷன் ரிக்ஷா? வரியா இல்லையா? அவ்வளவுதான். ஏறு சரியா இல்லையா? விட்டுங்க. நீ வேற பையில வச்சுக்கிட்ட. அட்டா 4 rupees இருக்கா? வெரி குட். அப்படியே சரவண குல சிவலேசன ராமின சாலமினி வேற கோவசம் சாவரணி சொல்ல சாவரணி வல சேவா சதனம் கூசலவாணி. நாளை பார்க்கலாம். எல்லாம் நாளை பார்க்கலாம். என்னம்மா ஒரு மாதிரியா வர? முரளியை பாத்தியா? பார்த்தேன். சந்தேக புயல்ல சிக்காம அவரையும் மஞ்சுளாவையும் காப்பாத்தினேன். என்னம்மா நீ சொல்ற? நீ யாருக்கிட்ட இருந்தோ மஞ்சுளா நெக்லஸ் வாங்கினதே சின்னையா பாத்துட்டாரு. அந்த பழியை மட்டும் நான் ஏத்துக்கலன்னா அவர் அவளை கொலைய செஞ்சிருப்பாருன்னா. தங்கச்சி என்ன பண்ணிட்டமா நீ? இன்னைக்கு அவ பழியை வந்து நீ சுமந்துக்கலாம்.
நாளைக்கு இதே மாதிரி நடக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? அப்படி நடக்க மாட்டாண்டா. என்ன பேசுற நீ? அவர் குற்றமில்லாத என் மேலே குறை கூறி ஏசினதையும் அவளை நிரபராதியா நினைச்சு பேசினதையும் பார்த்த எந்த பெண்ணும் மறுபடியும் அவருக்கு துரோகம் செய்ய நினைக்கவே மாட்டா. அந்த பழி மட்டும் நான் ஏத்துக்காம இருந்திருந்தா அவன் மேல அவர் வச்சிருந்த ஆசை பைத்தியமா மாறிடும்னா. இதனால உனக்கு அவனுடைய வெறுப்பு தான் கிடைச்சிருக்கும். கவலை இல்லை, அவங்க 2 பேர் வாழ்க்கையிலையும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். தங்கச்சி, உன்னை வாழ்க்கையில சிரிக்க வச்சு பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேம்மா. ஒன்றால எனக்கு வெளியே தலை காட்ட முடியல. பல பேர் பல விதமா பேசுறாங்க. இது யாரு கவுமானம்? உங்களுக்கு தான்ப்பா. அது தெரியுது இல்ல. இனிமேலாவது அந்த அண்ணக்காவடி பையலாம் மறந்து இல்ல உங்க 2 பேரையும் சுட்டு முடுவேன். சுட்டு அப்பா கவுண்டர் அட்டாக். குரல் வந்தது நான் குண்டு வரணும். நான் யார் தெரியுமா? பம்பாய் மேல் துஃபான் குயின் டஃபால் துஃபீல் ஹண்டர்வாலே. உன் பேரு? கருணாகர். இது யாரு? என் பொண்ணு. என்ன வயசு? 13. ஐயோ 15. அடச்சே. ஏய் கருணாகா, உனக்கு இருப்பது பொய்னாக்கா? ஃபர்ஸ்ட் வார்னிங். 2வது தடவை போய் சொன்னேன் நீ ஷூட். உன் வீடு லூட். கல்யாணம் பண்ணிட்டியா? இன்னும் இல்ல. ஏன் பண்ணல? இடம் ஒண்ணும் படிக்கல. ஏன் படிக்கல? எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு. எங்க அப்பா தான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறாரு. ஏய் 2 கால்ல சரியா நில்லு மேன். ஏன் தடுக்கற? அவன் அயோக்கிய. ஏய் சொன்னா சுட்டுடுவேன். இது அநியாயம் ஐயா. ஏய் இது ஒரு புது அத்தியாயம். போட்டு கையெடுத்த. வேணா. இந்த பேனா. அடச்சே. போடு. ராமுவை தவிர வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு பத்திரத்துல கையெடுத்த போடு. போடு. நீயா அயோக்கிய பயலே? அண்டர்வாலி வேஷத்துல வந்து என்னையா ஏமாத்துற? மாமா, உங்க மருமகன் கிட்ட பேசுறோங்கிறத மறந்துடாதீங்க. ஏன் மருமகனா? கனவு காணாத அண்ணக்காவடி. யோசனை பண்ணி பேசுங்க. எழுதி கொடுத்த மாதிரி காமெடியை கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க. இல்ல என்ன செஞ்சிடுவேன்? என்ன செய்வேனா? எழுதி கொடுத்தத பேப்பர்ல போட்டு 2 பேர் போட்டோவையும் பெருசா விளம்பரப்படுத்தி மானத்தை வாங்கிடுவேன். நீ சும்மா இருமா. ஏய் நீ செஞ்சாலும் செஞ்சிடுவடா. நீயே கட்டி தொலை. கட்டிக்கிறவன் நான், தொலைகிறது நீர். டேய் ஐயே. மறந்துடக்கூடாது. ஏய் டிபி, இன்ச்சில சொல்லி கூப்பிடாதீங்கன்னு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி வீக். கேட்கறதுக்கு அசிங்கம் அல்ல. வாடா இங்க. என்ன செய்யறீங்க? மீச போட்டுட்டேன். என்னடா எனக்கு மீச போடுற? பொம்மைக்கு மீச போடுறதா இங்க வேலையா உனக்கு? கல்கத்தா பார்சலுக்கு பெட்டி அடிக்க சொன்ன அடிச்சியா? அடிச்சு 6 மாசம் ஆச்சு. செருப்பத்தான் அடுக்கணும். 5ஆம் நம்பர் செருப்பு இருக்கா? காலுக்கா கூட்டத்துக்கா? முதற்கம் பேசாதே. வந்தவங்களை கவனி. பாருங்கள், கவனிக்கிறேன். அப்பாடா. என்ன இது? நான் போயிட்டு வரேங்க.
என்னப்பா இது இன்னுமா ரெடி ஆகல? ஆர்டர் கொடுத்து 3 நாள் ஆச்சு. என்னப்பா இது? ஒரே நிமிஷம் 2 அடி கீழ்த்து போடுறேன். பிரியா சத்தம் படாதே, வந்துடுறேன். எப்படி அப்படி பறந்து செல்லும் வைங்கிடிய கதம் பினிஷ். கொடு கால. டேய் வாங்கடா, பெட்டி தூக்குங்கடா. பட்டியா தூக்கு. இரு, ஒன்னும் ரெடி ஆச்சுக்கிறேன். நம்ம பார்சல் எப்படி இருக்கும்? பாய் பாய் பாய். முதலாளி சொல்லிடு. ஓயே வந்தா கூட்டிடுவாடு. மரகதா, அம்மா என்னடி செய்யற? வந்து டேபிள் தொடச்சிட்டு இருந்தேம்மா. இது என்னம்மா? இதுவா, உங்ககிட்ட காட்டலாம்னா கொண்டு வந்தேன் பாரு. இது என் அண்ணன் மக மல்லிகா. எப்படி இருக்கா? என்னடி ஊங்குற? எப்படி இருக்கான்னு கேட்ட. நல்லா இருக்காம்மா. நல்லா இருக்கல்ல? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? மல்லிகா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டு அப்புறம் எனக்கு கவலையே இல்லை. அதனாலதான் அடுத்த தையிலேயே இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு இருக்கேன். பிடிச்சால நல்ல புளியங்கம்பா தான் பிடிச்சிருக்கிறேன். ஏய், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த முரளை நீ கனவுல கூட நினைக்க முடியாது. முரளி, இந்த பிக்னிக் வந்தாலும் வந்து ஒரே டயர்டா இருக்குடி. ஆமா, இந்த காமினி எங்கடி? ஏய், மரத்து மேல போயிட்டியா குரங்கு? இறங்கி வாடி. இறங்கி வாடினா அருமாட்ட போ. ஐயோ, இப்ப என்னடி பண்றது? அடா, என்ன நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? தள்ளு 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 தள்ளு. லைட்டா ரத்தம். பரவாயில்ல, அப்படியே இருங்க. என்னங்க எல்லாருமா போய் ஒரு காஃபி வாங்கிட்டு வாங்களேன். என்னங்க? ஐயோ அப்பா, ரொம்ப வலிக்குது. நீங்க அப்படியே இருங்க, நான் இப்படியே இருக்கேன். இந்தாங்க குடிங்க. நீங்க சாப்பிடுங்க. தேங்க்யூ. நல்ல சமயத்துல வந்து உதவி செஞ்சீங்க. உங்களுக்கு என்ன உபகாரம் செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன எனக்கே தெரியலையே. மிஸ்டர் ராமு, நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கிறீங்க. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. யாரு? போதும் போதும். புருஷனை மன்மதனை படத்தில் எழுதலாமாவென்று சீதை யோசித்தாள். ओ बेटी, ओ गुप्ता, ओ धर्मा खोलो ना बेटी, बेटी माफ कीजिए. கண்ணு கூடவா தெரியல? அப்பா அப்பா कहाँ है? காவல கேமல. நான் வேதனையில அப்பா அண்ணா. अच्छा, मैं अंदर जा सकता? आओ जी. मैं आता हूँ. बैठो ना. मैं बैठा हूँ. कहाँ है उनके? लाओ. हाँ शुक्रिया. ராமு, கத்தி பேசாத, கருணாக வந்துட போகுது. அவ்வளவு பயம் இருக்குதே, ஏன் வந்தீங்க? ஆசை யார விட்டுது? ஆமா, இப்ப திடீர்னு அப்பா வந்துட்டா என்ன செய்வீங்க? ஐசா நீ போல்னா, அடிக்கடி இப்படி காபரப்படுத்தாத. நான் ஆல்ரெடி வீக்கு. ஆமா, இப்ப எங்க வந்தீங்க?
என்ன பதில காணும்? புரியல. காமினி. ராமு. காமினி. ராமு, இதுதான் சொர்க்கம். காமினி தரக வந்தாச்சு. எங்க போகும்? எங்க போகும்? காமினி வாங்கப்பா. என்னமா இது லைட் எல்லாம் எரியுது, இன்னும் தூங்காம இருக்கிற? தூங்கிட்டப்பா. என்னமோ சொர்க்கம் நரகம்னு குரல் கேட்டுதே. அதுப்பா இந்த புராணத்துல இருந்ததுப்பா சொர்க்கம் நரகம். அதுதானா? காமினி ஒரு சின்ன விஷயமா. இப்பவே சொல்லணுமாப்பா? ஆமாமா. உட்காருமா சொல்றேன். உட்காருங்களா? உட்காருமா. பார்த்து உட்காருங்கப்பா. உட்கா இருக்காரு. நான் என்னமோன்னு நினைச்சேன், கடைசியில பார்த்தா பெரிய ஆளா இருக்காரு. கியா 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 கியா. நான் தான்ப்பா எப்ப பார்த்தாலும் கியா கியா அந்த சனியை முடிச்சாரு சொல்லிக்கிட்டே இருக்காருலப்பா, அதுவே பழக்கமா போயிடுச்சுப்பா எனக்கு. சும்மா இருங்க. என்னம்மா? சும்மாப்பா. அட விட்டுதலமா, அந்த குப்தா பணக்காரன் தான் பேரு, ஆனா படு முட்டாள் போ. கியா கியா கியா. ஏமா சும்மா கியா கியான்னு கத்திக்கிட்டு நான் ஏமாந்து போறேம்மா. ஆமாப்பா. விஷயத்தை கேளு. அவர்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆளுக்கு ₹1,00,000 தாழக்கூடிய ஒரு பில்டிங்க பிரசன்டேஷன் பண்ணிக்கிறாருமா. அப்படியாப்பா? அந்த ஆளு ஒரு மனுஷனாம்மா. இல்லப்பா, பெரிய வள்ளல்ப்பா. அதனாலதான் சொல்றேன், நீ மட்டும் அவருக்கு மகளை போல அன்பா நடந்துகிட்டீங்கன்னா ₹20,00,000 தாழக்கூடிய அந்த எஸ்டேட் 20,000 ரூபாய்க்கு நம்ம சுற்றுவைக்கு எடுத்துக்கலாம். அது என்னம்மா சொல்றேன்? ஆகட்டுப்பா. ஏப்பா உங்களுக்கு தூக்கம் வரலையாப்பா? எனக்கு தூக்கம் ஊஞ்சல்லையே சுத்துதுப்பா. அப்ப நீ படுத்து தூங்கு, நான் வரேன். அடட குப்தா, எப்ப சார் வந்தீங்க? எப்ப சார் வந்தீங்க? அரே அரே பிள்ளை, நான் பர்பர் பாட்டி நான் பின்னால் நிக்கிறேன், நீ கண்டுக்கவே இல்லை. ஐயோ, எங்க சார் வந்தீங்க? ஒண்ணு இல்ல, உன் பொண்ணு வந்து அது என்ன அந்த புரான் புரான் குரல் கேட்டது, அப்படியே உள்ள பூந்துட்டேன். ஓ புராணம். என் பொண்ணுக்கு புராணம் பாகவதம்னா ரொம்ப உயிருங்க. உன் பொண்ணுக்கு பாகவதர் மேல ரொம்ப கஷ்டம். அடராமா, பாகவதர் இல்லைங்க, பாகவதம். ओ मेरी बुलबुल बुल बारियानी சொல் 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 காற்று ஓரமாக ஜில் ஜில் காத்து வாங்க போகும் நில் நில் காதல் பாடசாலை தேடி வா போகலாம். ஓஹோ மேரி புல்புல் புல் பாரியானி சொல் 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 காற்று ஓரமாக ஜில் ஜில் காற்று வாங்க போகும் நில் நில் காதல் பாடசாலை தேடி வா போகலாம். ஓஹோ மேரி புல்புல் புல். பூவான பொண்ணு கேள்வி மாலை போட்டாளை கண்ணு. காட்டு மல்லி பூவான பொண்ணு கேள்வி மாலை போட்டாளை கண்ணு. யாருக்காக வந்து இங்கு நான் நடுவேன். ஓஹோ மேரி புல் 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 பாரியானி சொல் 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 காத்து வாங்க போகும் நில் நில் காதல் பாடசாலை தேடி வா போகலாம். ஓஹோ மேரி புல் புல் புல். ஓஹோ
தெரிஞ்ச ஆசாமி பேரன் ஆளு வீக்கு ஆனாலும் சூரே நாலு தெரிஞ்ச ஆசாமி பேரன் ஆளு வீக்கு ஆனாலும் சூரே ச்சா மேரி பியாரி நான் ஏமடியா ஓஹோ மேரி பியாரி புல்புல் பாரியான்னு சொல் 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 காத்து வாங்க போகும் மின்னில் காதல் பாடசாலை தேடிவா போகலாம் ஓஹோ மேரி புல்புல் புல். உங்களுக்கு என்னத்துக்குன்னா இந்த தொழில்? ஆமா, பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்குது? கொஞ்சம் டல்லு தான். ஏன்னா எப்பவுமா காதலிச்சிட்டு இருப்பாங்க. அம்மா நீ என்ன இன்னும் காசி ராமேஸ்வரம் தானா? அட என்னப்பா நீ சும்மா நின்று வண்டியை நீ வந்து என்ன எங்கடா ரிக்ஷாக்காரன்? நான் தான். என்னடா இது? நீ ரிக்ஷா எடுக்கிற? ஏன் இது தொழில் இல்லையா? அடப்பாவி, என்ன தெரு தெரு அலைஞ்சுக்கிட்டு இருந்தே போனா போகுதுன்னு செருப்பு கடையில் வேலைக்கு வச்சா ஒழுங்கா இருக்கப்படாது. ரிக்ஷா எடுக்க வந்துட்டான கஷ்டமடா கஷ்டம். ஆமா ஆமா, அவனுக்கு சலாம் போடுறத விட இது எவ்வளவு பெட்டர். அவன் சலாம் போட்டாங்க வண்டியில ஏற. அது போகட்டும், நீ வண்டியை பஞ்சாக்கி வச்சிருக்க. நான் முதலாளிக்கு என்ன பதில் சொல்றேன் இப்போ? பணம் தானடா. ஆமா படா பணம் கொடுக்குறேன். ஏன் முன்சாமி அண்ணே வண்டியை பாத்துக்கப்பா, இல்லாட்டி இந்த முனிசிபாலிட்டிக்காரன் தூக்கிட்டு போட போறான். வர என்ன கவனிச்சுக்க. இப்படி உட்கார். பல பலான்னு இருக்கு, கொஞ்சம் படுத்துக்கலாம். டேய் எழுந்துடா எழுந்துடா மேல வாடா. அப்படி தர நல்லா இருக்கு. இங்க உட்காரு. உட்காரலாமா? உள்ள போகுது. பயப்படாத, நீ உட்காரு, நான் பணத்தை கொண்டு வந்துடுறேன். என்ன வரைச்ச ஏதாவது எவ்வளவு பெரிய பணக்காரங்கய்யா? குறைஞ்சது ஒரு 200-300 பேராது இருக்குங்க இங்க. காத்திருந்து பதினாவட வீசல ரோமன் கனெக்டட் வித் மிஸ்டர், யார் நீங்க? வைஜெயந்தி மாலா. வாட்? வைஜெயந்தி மாலா? மிஸ்டர், யார் நீங்க? நான் தான். நான் தானா? யார் யா நீ? அல்லா ராமா காமினி, இங்க எங்க வந்த? நானா? நான் ஒரு பிசினஸ் சமாச்சாரமா வந்தேன். முரளியை பார்த்துட்டு போலான்னு. அப்படியே? நீ எங்க வந்து? என் வீடுதான் இது. என்ன நான் பைத்தியக்காரன் நினைச்சிருக்கேன். நீ என்ன? நான் உன்னை தெரியாமல் காதலிச்சு விட்டேன். நீ நிஜமா இந்த வீடு உம்முடா. நான் வருகிறேன். என்ன இவ்வளவு கோழையா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. சரி சரி, பேசாம உட்காருங்க. அத்தான் கூப்பிடுறாரு, கேட்டு வந்துடுறேன். உட்காருங்க. நிஜமா உம்முடா? ஆமாண்ணா. ஐயோ, முதல்ல ரிப்பேர் காரை தள்ள சொன்னா, 2வது பாட்டுல வந்து க்ளோஸா மீட் பண்ணா, 2 மீட்டிங்ஸ். அதுக்குள்ள எவ்வளவு அட்வான்ஸ் என்ன பிக்கப் பண்ணிருக்கா இந்த பொண்ணை பெத்த புண்ணியவன் யாரோ? நான் தான் ஐயா. என்னையா கதை விடுறீங்க? அந்த பொண்ணுடைய லட்சணம் என்ன, அழகு என்ன? உங்க மூஞ்ச வந்து கண்ணாடியில பாத்துருக்கீங்களா? சொன்னாலும் பொருந்த சொல்லணுங்க. யாரா நீ? போடா வெளியே. யார பாத்திரா போடாங்கிற பல்ல உடச்சு போடுவேன். என்னடா நீ? முரளி, யாரு நான் நாய் மாதிரி உள்ள நுழைச்சிட்டு என்ன போட வராங்கிற? உன் வீட்டுல குறுக்கா கிடையாது. மம்மட்டி எடுத்து வா முரளி, அவன் கொஞ்சம் பேத்து போடுறேன். கண்ட பசங்க மாமா சொல்லாது. நீ மாமா பசங்க உள்ள விடாதே. எங்க அப்பா யாரு இப்ப? உங்கப்பா? ஐயோ மாமா, மன்னிச்சுக்கப்பா. முரளி, கொஞ்ச நாள் அவன் போக்கு சரியில்லை. கார்ல போனா ஒழுங்கா போறதுல கண்ட பையனை வீட்டுக்குள்ள நுழைய விடுற. என்ன நினைச்சுக்கிட்ட? தர்வான், இவனை வெளியே தூக்கி போடுற. அடிப்பயலோட ஊரை சுத்திக்கிட்டு திரிகிறான். இவனாவது உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு ஒழுங்கா வீட்டோட இருப்பான்னு நினைச்சேன். இவனை இப்படி எவ்வளவு ஒருத்தி பின்னால சுத்தி எடுத்துறானே. எவ்வளவு ஒருத்தி இல்லப்பா. உங்க ஆபீஸ்ல குமஸ்தாவா இருக்காரு அருணாச்சலம், அவரோட மகதான் மஞ்சுளா. அப்படியா? பார்த்தா சாதுவா இருக்கிறான், பெரிய ஆளா இருப்பான் போல இருக்குது. பணக்காரன் வீட்டு பிள்ளைய வலை போட்டு பிடிக்க பாக்குறான் போல இருக்குது. இந்த கருணாகரன் கிட்டியா மோதி பாக்குறான். அத்தா என்ன இப்படி மோசம் செய்வான்னு நான் நினைக்கவே இல்லப்பா. கவலைப்படாதம்மா, உனக்கு முரளிக்குத்தான் கல்யாணம் நாங்க ஏற்பாடு செய்திருக்கிறப்போ அதை மாத்த யாராலேயே முடியாது. நாளைக்கே பூபதிக்கு தந்தி கொடு. நாளைக்கு என்னப்பா? இப்பவே கொடுங்க. ஆகட்டும். ओ जी, ओ कन्ना जी, अरे कन्ना जी, யார் அது? आओ 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 ना आओ. அவனா காவனா? யார் நீ?
மேலே மூட் பூச்சி கடிதான் பூச்சாவது கீச்சாவது எழுந்துறியா எழுந்துறியா ஏய் எழுந்துறி எழுந்துறியா வேற லட்சி அப்பா என்ன இது ஏய் என்ன ரன்னிங் ரேஸ் ஓடி வர்றியா मेरा लड़की ஏய் மரியாதை போறியா போலீஸ் கூப்பிடட்டுமா பாலிசா பேசு लड़की लड़की இல்ல ஒண்ணுமில்ல யார் நீ மைகோ அப்பா कुछ नहीं அப்பா लड़की 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 राम जी हां देखा देखा மூஞ்சி இப்படிதான் பயமுறுத்துறதா என்னையே ஏமாத்திட்டியே நீ என்ன தேர்ட் கிளாஸ் உங்க அப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏமாற போறான் பாரு ராமு தத்ரூபமா நடிக்கணும் ஏய் யார்கிட்ட இந்த வார்த்தையை பேசுற நீ காமினி உங்க அப்பனை கூட்டியாந்து காமினி அப்புறம் பாரு நீ இப்போ நீ ஜாவு நீ அப்ப நீ இரு நீ இந்த காதலுக்கு இந்த பாடுபட வேண்டியது இருக்கு எங்கயாவது போய் அனாவசியமா கல்யாணம் பண்ணிக்கலாம் போல் இருக்கு நமஸ்காரங்க नमस्कार नमस्कार बैठो बेटा बैठो நீங்க உட்காருங்க तुम बैठो ना तुम बैठो உங்களோட தொடர்பு வச்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க அது மட்டுங்களா எத்தனையோ லெட்டர் அரண்மனை போல இருக்கிற உங்க பங்களாவில அடி எடுத்து வைக்க இந்த பியூனுங்க கூட விடுறது இல்லைங்க ऐसा नहीं बेटा இந்த பிச்சைக்கார ரோதனே படா ரோதனே அவனை உள்ள விட வேண்டாம்னு சொன்னா அவன் ஒன்னே உள்ள விடல நீ ஆமா நீ என்ன போட்டு வந்த முக்கா கை போட்டு வந்தா உள்ள விடுறான் இல்ல முழு கை போட்டு வந்தா உள்ள விடுறான் இல்லாட்டி வெளியே அனுப்புறான் முழு கையே போட்டுக்கிட்டு வரங்க सूट किट போட்டு வா बेटा तुम्हारा बाप को सूट போடு சூப்பர் सूट नहीं शूट ஷூட் என்னமா நின்னுகிட்டு இருக்க ஐயாவுக்கு காபி கொண்டு வாமா கொண்டு வரப்பா இரு ஏங்க கொக்கோ சாப்பிடுறீங்களா கொக்கோ சாப்பிடுறான் இல்ல ஓவல் சாப்பிடுறீங்களா अरे क्या जी ओवल टेबल क्या बात करती है तुम கூல் ட்ரிங்க்ஸாவும் சாப்பிடுங்க कोल्ड ड्रिंक हां ला 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 ஒரு ஃப்ரூட் நீ கொண்டு வாமா கொண்டு வரப்பா ஆமா நீ நக்கு பாக்க வந்தாங்க அதுங்களா உங்க காப்பி கோட்டை எஸ்டேட்டை லீஸுக்கு விட போறதா கேள்விப்பட்டேன் அது விஷயமா தான் अरे नहीं बड़ा आदमी नहीं हां लीज को फीस केकरा अरे बाप रे அது 20 लाख 20 लाख லட்சம் 20 லட்சமா என்ன ஒண்ணும் இல்லைங்க ஏழை மேல சலுகை காட்டினா தேவையில்ல 20 லட்சம் ரூபாய்க்கு எங்க போவேன் உண்டியல் குலுக்கு எத்தனையோ பேரை வாழ வச்ச புண்ணியவானாச்சே நீ நான் இல்லைங்க நீங்க ஏய் நீ படா கவா பிடிக்கிற ஏய் கவானா என்ன காக்கா பிடிக்கிற என்னப்பா காக்கா குருவி எல்லாம் கேக்குறாரா நான் கேக்கல காக்கா பாக்குது அட நீ ஃப்ரூட் நீக்க குடுமா அவர் கையில அப்பா बेटी तुम्हारा नाम क्या बेटी नाम என்னமா கேக்குறாருப்பா அட உன் பேரை கேக்குறாருமா காமினி हाँ कामिनी ओ नाम बहुत अच्छी है लड़की भी बहुत अच्छी है बैठो ना अरे तुम्हारा बेटी वेकम पड़ रहा அட என்னமா நீ அவர்கிட்ட போய் வெக்கப்பட்டுக்கிட்டு அவரை நமக்கு கொலை தெய்வம் மாதிரி तुम उठो वहाँ बैठिए बेटा आओ ना आओ बेटा எப்படிதான் எழுதினாரோ இப்படி பொது சேவை செய்ய விரும்புகிறவர்கள் சீக்கிரமே குடும்ப பாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஆஹா அருமையான பாயிண்ட் சரியா இருந்தா படியாண்டி பரீட்சைக்கு படிக்கிறவள ஏண்டி இப்படி சித்திரவதை பண்ற பெரிய பர்னாட்ஸா பேத்தி படிக்கிறாளாம் பட்டி சொல்றாரு உலகத்தில் மற்றவர்கள் கற்றுக் கொடுக்காமல் தெரிந்து கொள்வது 2 விஷயங்கள். ஒன்று காதல், ஆஹா, மற்றொன்று ருச்சி. ஏண்டி மாலா, இந்த கட்டை எப்படி? அபாரண்டி. என்னடி அபாரம்? சொல்லி கொடுக்காம காதலை எப்படி தெரிஞ்சுக்கிறதா? எத்தனையோ வழிகள் இருக்குடி. போடி. என்னடி? எனக்கு அப்படிப்பட்ட அவசியம் ஒண்ணும் இல்லை. ஏண்டி, ஏற்கனவே யாரையாவது காதலிச்சிருக்கியாடி? சொல்லிடினா. போடி, எனக்கு வெக்கமா இருக்கு. உனக்கு எனக்கு நெடி வெக்கம், நீயும் பொண்ணு நானும் பொண்ணு. சொல்லிடினா போட்டுடி. ஆமாடியா, அவன் எப்படி இருப்பான்? சுமாரா இருப்பான் அடியா? ஐயோ, அழகா இருப்பாருடினா. அழகா இருப்பானடி. அவன் பேர் என்னடி? ரா. 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 என்னடி ரம்பம் போடுற? ராமுடி. அவன் இன்சில் என்னடி? டிவி. நானா? நில்லுங்க. எங்க ஓடுறீங்க? பின்ன
கூச்சலை போட்டு கும்பலை கூட்டிட்டா ஏற்கனவே வீக். கூட்டு என்ன ராம்? சுத்தமா இருக்கு. காமினி, நம்ம 2 பேருக்கும் காதல் வியாதி ரொம்ப முத்தி போச்சு. திருமண ஆஸ்பத்திரிக்கு உடனே போகணும், இல்லைன்னா டேஞ்சர். காதலே இன்னும் இம்ப்ரூவ் ஆகல, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு போயிட்டீங்களா? நான் என்ன பண்ணுவேன்? அடிக்கடி சந்திச்சா காதல் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. அட உன் வீட்டுல வந்து காதல் பண்ணலான்னாக்கா உங்க அப்பா குறுக்கா வச்சு அடிச்சு விரட்டுறான். நான் என்ன பண்ணுவேன்? கவனி, நீயே ஏதாவது ஒரு வழி சொல்ல. என்ன? ஒரு வழி இருக்கு. குப்தான்னு ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கார். அவரை எங்க அப்பா பார்த்ததே இல்லை. ஆனா அவர் கூட சிநேகிதம் வச்சுக்கணும்னு எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த வேஷத்துல மட்டும் நீங்க வந்துட்டீங்க. அப்புறம் அவ்வளவுதான், உயிரோட சமாதிங்கிற. வேற என்ன? நம்மளால முடியாதுப்பா. முடியாது? முடியாதா? சொல்றத கேளுங்கன்னா. கமனி, அப்படியே கை வச்சுட்டே நல்லா இருக்கு, ரொம்ப சோமா இருக்கு. நான் வரேன். வர்றீங்களா? டைம் ஆயிடுச்சு, அப்பா தேடுவார். நான் வர்றேன். பாய் பாய். நனாய். எல்லாரும் நீங்க என்ன விரும்புறதா சொல்றாங்க. ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன விரும்புறதா இருந்தா இந்த பூவை வச்சுக்கோங்க. எங்க? That's your problem.